இந்த மியூசிக் எங்கேருந்து வந்தது, இந்த டைலாக் எங்கேருந்து எடுக்கலான்றது எல்லாமே இவரால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லியிருக்கேன். எடிட் பண்ணும்போது அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கால்ஸ் வரக்கூடாது. அது நான் உள்ளே போனேன்னா வெளியில் போ. உண்மையாகவே எவ்வளோ தோசை சாப்பிடுவீங்க? தோசை வந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 தோசை சாப்பிடுவேன். நான் தோசைனாலே நான் போயிடுவேன் எங்கேயாவது வெளியில். எப்பவுமே சொல்ல ஐ லவ் யூ சொல்கிறா, டெய்லியாச்சும் சொல்கிறா. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கேட்டகரி பெஸ்ட் கப்பிள் கிரியேட்டர். இந்த விருதினை வழங்குவதற்காக திரு கதிர் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். மிஸ் திவ்யா பாரதி அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். இந்த விருதினை வழங்குவதற்காக மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சத்யா ஏஜென்சிஸ் மிஸ்டர் ஜாக்சன் அவர்களை மீண்டும் ஒரு முறை மேடை கலைக்கிறோம். இப்போ ஒரு சீரீஸோட கப்பிள் வந்திருக்காங்க அப்படின்றனால கப்பிள் செலிபிரிட்டி சேனல், கப்பிள் கிரியேட்டர் சேனல்னு சொல்லி 2 கப்பிள் கேட்டகரியும் வந்து இவங்களே அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணுறது தான் பிளானு. ஸோ இந்த கேட்டகரியில் யார் அவார்டு வாங்க போகிறா அப்படின்றத ஏவியில் பார்த்துடலாம். நித்தமும் எகிரும் மன அழுத்தத்திற்கு மருந்து தேடி ரீல்ஸ் பக்கம் எட்டி பார்க்கும் கூட்டத்திற்கு அவர்கள் விரும்புவதையே அன்லிமிட்டெட் ஃபுல் மீல்ஸாக நகைச்சுவையுடன் பரிமாறுகிறார்கள் சதீஷ் தீபா தம்பதி. இவர்களின் ரீல்ஸ் பார்த்து கண்களில் நீர் வர சிரிக்காத ரசிகர்களே இல்லை. தோசை சைக்கோ, ஃபேமிலி டூர், கணவன் மனைவி கலகலப்பு என இவர்கள் கான்டென்ட் பிடிக்கும் ரகமே அலாதி. கூடவே குடும்பத்தினரையும் நண்பர்களையும் கேரக்டர்களாக்கி அழகு பார்ப்பது கலாட்டா பாணி. அன்றாட சிக்கல்களை அவல நகைச்சுவையாக்குவதும் விழிப்பெதுங்கும் தருணங்களை காட்சிப்படுத்துவதும் அப்படியே நம் எல்லோர் வீட்டையும் ஞாபகப்படுத்தும் அட்ராசிட்டி. கணவரின் மைண்ட் வாய்ஸை சத்தமாக பேசி 1 நிமிட ரீல்ஸில் 1000 அர்த்தங்களை சொல்லும் இந்த கில்லாடிகளுக்கு பெஸ்ட் கப்பிள் கிரியேட்டர் விருது வழங்கி மகுடம் சூட்டுகிறது விகடன். சத்யா வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பரும் இது உங்களுக்காக. தீபா, எனக்கு ஒரு டவுட்டு. எப்போ பாரு அவரை வந்து அவரை திட்டிக்கிட்டே வந்து தான் இருக்கீங்க. பட் என் லைஃப்பில் சதீஷ் கிடைச்சது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறத எப்போ நினச்சிங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ விகடன் ஃபார் திஸ், இந்த மேடைக்காக. ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு அவார்டு வாங்குறதும் சரி. ஒரு இத்தனை பேர் முன்னாடி வந்துட்டு எங்கள் பேர் சொல்லும்போது அந்த அந்த சத்தம் அதுதான் வந்துட்டு மனசில் வந்து இட்ஸ் ஃபுல்ஃபில்லிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். தேங்க்யூ த ப்ரெசென்டர் ஹூ கேவ் அஸ். தேங்க்யூ ஸோ மச். இல்லை நான் பேசணும் நிறையா, அதுக்காக தான். எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மேடை கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுவும் விகடனில் அவார்ட் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது. இவர் சின்ன வயசுலேயே சொல்லுவார், அந்த விகடன் அது எப்போவுமே அந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும் இவர் வாயிலேருந்து. அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு பேர் அப்படின்னு நான் எப்போவுமே யோசிப்பேன். ஸோ எங்கள் பேர் வந்துட்டு இந்த மாதிரி டிஜிட்டல் அவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பேர் வந்தோடனே அவ்வளோ சந்தோஷம். விகடனில் எங்கள் பேர் வந்தது சந்தோஷம். ஐ மீன் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்கல. கிடைச்ச உடனே இப்போ நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இதை பார்க்கும்போது என்ன அறியாமே இட் வாஸ் லைக் சூப்பர் மூமெண்ட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு யாருமே வந்துட்டு எடிட் பண்ணி தரமாட்டாங்க, யாருமே மியூசிக் போட்டு தரமாட்டாங்க, எதுவுமே கிடையாது. எல்லாமே ஆல் இன் ஆல் ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு தான் சொல்லுவேன். இவர் மட்டும்தான் எல்லாத்தையுமே செய்கிறாரு. ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு திஸ் பர்சன் ஒன்லி.
அதனால எப்பவுமே அவர் உங்க பிளெஸிங்காக தான் இருக்க போறாரு. ஆமாம். ஓகே சதீஷ், ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன். எஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விகடன் பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லிக்கிறேன். விகடன் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு இந்த இன்விடேஷன் வரும்போது என் குழந்தை வந்து யார் எப்போ இந்த பொம்மையை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்ப்பா அப்படின்னாங்க. யாருன்னு கேட்டாங்க. நானும் என் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் அப்படின்னோடனே எங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க அவங்க சின்ன வயசில் பார்த்துருக்காங்கன்னு. இத்தனை வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு விகடன்லேருந்து எங்களுக்கு அவார்டு கிடச்சது வார்த்தையே இல்லை. ஏன்னா வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஆனந்த விகடன் புக்கு வாங்குவோம். அதோட குவாலிட்டியே தெரியும் அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து விகடனில் அவார்டு கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப இன்னொன்று, இந்த மனுஷங்கிட்ட ஒரு டேலண்ட் அப்படி இருக்குது அப்படின்னா நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டது என்னென்னா, ஒரு படம் அந்த ஒரு சின்ன மியூசிக் எங்கே வரும்ன்றது ஈஸியாக இவரால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியும். அது வந்து 60s படம்னாலும் சரி, 70s 80s என்ன படம்னாலுமே சரி, அந்த மியூசிக் எங்கேருந்து வந்தது, இந்த டைலாக் எங்கேருந்து எடுக்கலான்றது எல்லாமே இவரால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போதான் டெய்லி நான் பார்க்குறேன். ஏன்னா டெய்லி நான் பார்க்குறேன். எடிட் பண்ணும்போது அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கால்ஸ் வரக்கூடாது. அது நான் உள்ளே போனேன்னா வெளியில் போ அப்படின்றார், அவ்வளோதான். அதுக்குள்ளேயே போகக்கூடாது. ஏன்னா அந்த எடிட்ன்றது அவ்வளோ மண்டை குறைச்சலான ஒரு விஷயம் அப்படின்றது அவரை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுதான் சொல்ல விரும்புகிறேன். போதும் ரொம்ப ரொம்ப எமோஷனல். ரொம்ப சந்தோஷம். ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து மேலே வந்திருப்பாங்க, இல்லை ஒரு மேலே இருக்கிறவங்களே கூட மேலே வந்திருப்பாங்க. ஒரு 9 to 6 போகிறவன் வந்து அவனால் வர முடியுன்றது வந்து என் மூலிமா நிறைய பேருக்கு கண்டிப்பாக அது இருக்கும். நான் ஒரு நார்மலான ஒரு ஆள் தான். ஒரு கூட்டத்தில் நிற்க வச்சிங்கன்னா தனியாக நான் சென்டரில் ஓரமாக மூஞ்சே தெரியாத ஒரு ஆள் தான். அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக வர முடியுன்றது வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம் மாதிரி யூடியூப்பில் நாங்கள் வீடியோஸ் போட்டு அதில் வளர்ந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். அதுக்கு எங்களுக்கு ஒத்துழைச்ச மெயினாக வந்து என் ஒய்ஃப் இல்லைன்னா நான் ஜீரோ. நான் இது எப்பயுமே எல்லா மேடையிலையும் சொல்லுவேன். நாங்கள் சைல்ட்ஹுட் லவ், நான் 10th லவ் பண்ணுறோம். அதனால் எல்லோரும் லவ் பண்ணுறேன்னு சொல்ல எனக்கு நல்ல கப்பல் அமைஞ்சா அவள் இருந்ததுனால தான் நான் இங்கேயே வந்தேன். அதான் உண்மையான ஒரு விஷயம். ரொம்ப எமோஷனலாவே போய்கிட்டு இருக்கு. எவ்வளவு தோசை சாப்பிடுவீங்க? உண்மையாவே எவ்வளவு தோசை சாப்பிடுவீங்க? தோசை வந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 தோசை சாப்பிடுவேன். நான் உண்மையிலே சாப்பிடுவேன். என்னங்க உண்மையாவே 15லேருந்து 20? நல்லா சாப்பிடுவேன். அதனால தான் உண்மையிலே பார்க்கறதெல்லாம் உண்மைதான். வீடியோல பார்க்கறதெல்லாம் உண்மைதான். உண்மைதான். ஓகே. தோசைனால நான் போயிடுவேன் எங்கேயாவது வெளியில. நான் போறேன்டா, எனக்கு வேண்டாம்டா அப்படின்னு. ஆல்ரைட், ஓகே. இப்போ வந்து குயிக்கா ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி நம்ம விளையாட போறோம். இது உங்களுக்கான கேம் இல்ல சதீஷ், தீபாக்கான கேம் தான். அதாவது இல்ல சாச்சா அங்கே நில்லுங்க. நீங்க உங்களை அங்க வச்சு நாங்க அழகு பார்க்கறது தான் எங்களோட வேலை. இப்போ வந்து நீங்க அவருக்கு மார்க் கொடுக்கணும் அவுட் ஆஃப் 10. ஓகேவா? நான் ஒரு கேட்டகரி சொல்வேன். அவுட் ஆஃப் 10 நீங்க சதீஷ்க்கு வந்து அது மார்க் கொடுக்கணும். ஓகேவா? நீங்க சோஷியல் மீடியால பார்த்திருப்பீங்க, ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து இப்போ பாத்தீங்கன்னா இப்போ மார்க் போடுறது டீச்சர் அப்படின்லாம் நமக்கு பார்த்திருப்போம். ஆனா இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் மார்க் போட ஆரம்பிச்சாங்க. 8.5 கொடுக்குறாங்க. ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி பண்ணிருக்கீங்களா? அது இங்க பண்ணிருங்க. அந்த ஒரு கண்டென்ட் தான் இப்போ நம்ம வந்து இப்போ பண்ண போறோம். காதலர் சதீஷ் அந்த மாடுலேஷன்லயே வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படி தெரியுமா சொல்லணும்? 10க்கு வந்து ஒரு 6 கொடுக்கலாம். ஏன்னா வந்து இவர் வந்து அப்படி பேசணும்ல. நீங்க நம்பர் மட்டும் தானே கேட்டீங்க. 7 கொடுக்கலாங்க. 7ஆ? 7 தான். ஏங்க 7? ஏங்க 3 மார்க் விட்டுட்டீங்க? அந்த 3 வந்து எப்பவுமே குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். 3 மார்க் எப்பவுமே சொல்ல ஐ லவ் யூ சொல்றா, டெய்லியாச்சும் சொல்றா அப்படின்னு மிச்சதெல்லாம் கூட வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிடுவார் விஷஸ்லாம். இதை மட்டும் தான் டெய்லியுமே அந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம். அதனால ஓகே. கணவர் சதீஷ் பெஸ்ட்னு ஐ மீன் எப்படி சொல்றது 8 பெஸ்ட்னு சொல்லிட்டு 8ங்கறீங்க. ஒரு 10 சொல்வீங்கன்னு நினைச்சா அவங்களோட பெஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துங்க. தெரிஞ்சிச்சு பிரதர், பாவமா தான் இருக்கு உங்களை பார்த்தா. தோசை சுட சொல்றாருல அதனால அந்த 2 மார்க் போயிருச்சு. அது தோசைக்காக போயிருச்சு. அப்புறம் அப்பா சதீஷ் வந்து 10ன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப நான் டெய்லியுமே ஒரு வாக்குவாதம் நடக்கும். என்ன பிடிக்குமா பசங்களை பிடிக்குமா? நான் சொல்லுவேன் என்னதான் நீ பிடிக்கும்னு சொல்லணும் என் பசங்களை. நம்ம குழந்தைங்க இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு தான். இல்லை பசங்க தான். ஸோ அதில் கூட விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு சின்ன விஷயம் அது நம்மளுக்கே தெரியும், அதனால விட்டு கொடுக்க மாட்டார். மருமகன் சதீஷ் இது வந்து 100 அதுவே 100 கொடுக்கலாம் அப்படின்னுவேன். ஏன்னா சீரியஸ்லி நான் சொல்லுவேன் எங்க அப்பா அம்மாலாம் வந்து ஸ்டார்டிங்லலாம் கல்யாணம் ஆன டைம்ல ஓரளவுக்கு பிடிக்கல. ஏன்னா இன்டர் காஸ்ட் மேரேஜ், லவ் மேரேஜ் அப்படின்றதுனால பிடிக்கல. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு நான் உன்னை வந்துட்டு அப்படி நினச்சேன், தெரியாமல் நினச்சிட்டேன், ரொம்ப சாரி. நீ அவர் இப்போ இல்லை, அந்த அந்த ஒரு டெத் பெட்டில் அவர் சொன்னார். அதுவே எனக்கு ரொம்ப மனசில் நிற்கிது. அது வந்து
சூப்பரான ஒரு வார்த்தை. ஏன் நான் நீங்க ரொம்ப அழ வைக்கிற சீக்கிரமா மாதிரி கேட்டிருக்கணுமோ அப்படின்னு தோணுச்சு. அழ வைக்கிற மாதிரி கேள்வி கேக்குறீங்க. கடைசியா தான் அதை நான் கேட்டேன் எங்க சரி. அப்பா வாயில இருந்து. Bro, இது பெரிய காம்ப்ளிமெண்ட் ப்ரோ உங்களுக்கு. 100 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, 10க்கு 100 அப்படின்றது. இல்ல, எந்த மருமகனும் சொல்ல மாட்டாங்க நீ போய் செய், அது ரொம்ப கம்மி. என்ன நான் பார்க்குற இதுல வந்து நீ போய் செய், நீ இவ்வளோ செலவு பண்ணணும், நீ தான் பண்ணணும், நானே பண்ணுறேன், நீயே அதெல்லாம் பண்ணுற, நான் பண்ணுறேன் வா, நான் செலவு பண்ணுறேன் வா அப்படின்னு அது ரொம்ப ப்ரெஷியஸாக நான் பார்க்குறேன். ஆல் ரைட், பாஸ் வித் டிஸ்டிங்ஷன் மிஸ்டர் சதீஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. வெல் டன். இதே மாதிரி நீங்கள் வந்து சிரிச்சுட்டே இருக்கணும், நிறைய கப்பலை நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். மறுபடியும் விகடன் டிஜிட்டல் விருதுகள் 2025 வின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ், பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். போகிறதுக்கு முன்னாடி கேன் யூ ஜஸ்ட் லுக் அட் தி ஆடியன்ஸ் அண்ட் அந்த கொரியன் ஹார்ட் போட்டுறீங்களா? இல்லை இப்படி கொஞ்சம் முன்னாடி போய் பண்ணிடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்.